சென்னை தியாகராய நகரில் லட்சிய திமுக தலைவர் டி ராஜேந்தர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலையை இப்போது பார்க்கலாம். பின்னாடி போனது எல்லாம் குறித்து மீண்டும் உங்களை பத்திரிகையாளர்கள் நான் சந்திக்கிறேன் விரைவிலேயே. இன்னும் சொல்ல போன டேட் கூட இப்ப நீங்க பிக்ஸ் பண்ணீங்க, சந்திக்கிறேன். ஆனால் இன்றைக்கு அம்மாவுடைய விடுதலை குறித்து, அதோடைய தீர்ப்பு குறித்து மட்டும்தான் என்னுடைய அறிக்கை. சொல்லுங்க. இப்போ நீங்க சொன்னீங்களே உங்களோட அறிக்கையோட இறுதியில எல்லாத்துக்குமே காலகட்டம் தான் சொன்னீங்க, அதாவது ஜோதிடர் தான் சொன்னீங்க. நீங்க ஒரு ஜோதிடர். இப்ப தமிழ்நாடு ஜோதிட அடிப்படையில ஜெயலலிதாவுக்கு எப்படி இருக்கும், தமிழ்நாடுக்கு மன்னிக்கணும் நண்பா சார், நண்பரே. இல்ல 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 நண்பா, நண்பா நீங்க உங்க பேர் சொல்லுங்க. இல்ல நீங்க எந்த 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 இதுல இருந்து வந்திருக்கீங்க நண்பரே? ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஒன்னு சொல்றேன், நான் இங்க உங்களை சந்திக்க வந்ததற்கு காரணம், நான் ஒன்னு சொல்றேன் நண்பா. என்னன்னு கேட்டாக்கா, நான் சொன்னது இல்ல இல்ல அது என்னன்னு கேட்டா, இவ்வளவு பேர் முன்னாடி வந்ததுக்கு அர்த்தமே இல்லாம ஆயிடுது இல்லங்க தொடரே. இல்லையா, ஒரு நிமிஷம். நீங்க என்ன டிவில இருந்து வேணாலும் வாங்க, இத்தனை பேர் முன்னாடி வந்தாங்களா, அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்துட்டு சாரி நான் வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டாவது நீங்க வச்சுக்கணும். என்ன நான் கிடையாது. சொல்ல காலகட்டம் சொல்றது தண்ணி கொடுங்க. அந்த காலகட்டத்துக்கு அழகா ஒரு பேர் சொல்றேன். அதாவதுங்க, இப்ப சார் ஒரு காலகட்டம், இப்ப ஒரு காலகட்டம் சொல்றேன். பவானி சிங் அவர்களுடைய நியமனம் செல்லாது என்று ஒரு தீர்ப்பு வந்தவுடன் அத்தனை பேர் அறிக்கை கொடுத்தாங்களே, எங்களுக்கு நீதியின் மேல் நம்பிக்கை இருக்கிறது அப்படிலாம் அறிக்கை கொடுத்தாங்களா, அது ஒரு காலகட்டம். இன்னைக்கு அதெல்லாம் மீறி அம்மா இன்னைக்கு விடுதலை ஆகிவிட்டா 4 பேரும் விடுதலை என்று சொன்னவுடன் இன்றைக்கு சில பேர் அறிக்கை கொடுப்பதற்கு தயங்கி கொண்டிருக்கிறார்களே, இது ஒரு காலகட்டம். இதுல என்ன காலகட்டம் என்பது மாறும். ஒண்ணு இல்ல, ஒரு கீழ்கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வரும். நான் இருங்க, அதுதான் சொல்றேன். கீழ்கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வரும். அந்த கீழ்கோர்ட்ல வர தீர்ப்பை எதிர்த்து என்ன பண்ணுவோம், ஒரு உயர்நீதிமன்றத்துக்கு போவோம். உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வரும். அந்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போவோம். இது காலாகாலமாக நடந்திருக்கிறது. ஆக ஒரு தீர்ப்பு என்பது நீதிமன்றத்துக்கு மாறி செல்லும் போது நீதிபதிகளின் பார்வையில் இருந்து அவ்வப்போது மாறுபடும் என்பதற்கு எத்தனையோ உதாரணங்களை எடுத்து சொல்ல முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, கர்நாடகத்தில் ஒரு தனி கோர்ட்ல வழங்கப்பட்ட தீர்ப்பு என்பது ஒரு காலகட்டம். இன்றைக்கு கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் அம்மாவுக்கு விடுதலை அளிக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு காலகட்டம். இந்த காலகட்டம் ஏன் மாறுகிறது என்று சொல்லும் போது மட்டும்தான் நான் காலகட்டத்தை இழுக்கின்றேன். காலம் நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் கட்டிவிடும் கட்டம், காலம் நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் தட்டிவிடும் மட்டம். கோலோச்சுவது என்னவோ சட்டம். குறுக்கு வழியில் சிலர் போடலாம் 1000 திட்டம், ஆனால் கொடுப்பனை இருந்தால் மட்டும்தான் பதவி பட்டம். இவற்றையெல்லாம் நிர்ணயிப்பது ஜாதக கட்டம். அதை எடுத்து வலியுறுத்துவதே இந்த காலகட்டம். இதை வெறும் எதுகமோனையா நீங்க சும்மா அலிட்ரேஷனா மட்டும் பார்க்காதீங்க. ஒவ்வொரு சட்டம் என்று சொல்றேன், சட்டம் பவர்ஃபுல்லா இல்லையா? சட்டம் நினைச்சா யார வேணாலும் பதவி இல்லாம ஆக்கிடுது. அதை மட்டும் யோசிச்சு பாருங்க. வெறும் எதுகமோன இல்ல, சட்டம் தான் கோல வச்சதுன்னு. அடுத்தது, சில பேர் இன்னைக்கு இந்த வழக்க போட்டது யாரு? இந்த வழக்க போட்டுட்டு பவானி சிங்களுடைய நியமனம் ரத்துன்னு ஆனந்த பெற்றது யாரு? ஆச்சரியா அதுல போய் அப்பியர் ஆகணும்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டது யாரு? இன்னைக்கு இந்த வழக்கின் தீர்ப்பை பார்த்துட்டு ஆச்சரியம் அடைவது ஏன், அதிர்ச்சி அடைவது ஏன்? அப்ப என்ன ஒன்னு நான் சொல்றேன், எங்கே நடந்தது என்ன நடந்தது ஏன், எங்கே நடந்தது என்ன நடந்தது கனிமொழிக்கும் ஆராசா வழக்கில் ஏன் பண்ண முடியல? சரி, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கனிமொழியும் ஆராசாவும் சிறைச்சாலைக்கு சென்றார்களே, இருங்க, கனிமொழியும் ஆராசாவும் சிறைச்சாலைக்கு சென்றார்களே, எத்தனை பேர் இவர்களுக்காக, ஏன் இவங்களுக்கு கட்சிக்காரங்க இல்லையா? ஏன் இவர்களுக்காக யாரும் பிரார்த்தனை செய்யவில்லை? பதில் சொல்லுங்க. கடவுளே இல்லை என்று சொன்ன பாவமா? இந்த தமிழ்நாட்டில்
நான் ரொம்ப வேதனைப்பட்டதுன்னா அவங்களுக்கு கருத்து உரிமை இருக்கு சார். திராவிட கழகத்தின் சார்பாக தாலி அகற்றும் போராட்டம் நடத்துறாங்க. அதை நடத்துறதுக்கு அவர்களுக்கு ஜனநாயக உரிமைன்னு சொல்றாங்களே, அந்த காலகட்டத்தில் கூட தாலி அகற்றும் போராட்டம் நடத்தவில்லையா? இப்பொழுது இந்த காலகட்டத்தில் தாலி அகற்றும் போராட்டத்தை அதுவும் தமிழருடைய தமிழ் புத்தாண்டுல பிறக்கக்கூடிய நாள்ல செஞ்சாங்க. அதுக்கு கலைஞர் சொன்னார், அது அவரவர் பார்வையை பொறுத்தது. நான் கருத்தை சொல்லலையே. என்ன அது புண்பு, அது அவங்களோட கருத்துன்னு சொல்லிட்டேன். அது அவர்களுடைய கருத்து, என் கருத்து அது கிடையாது சார். அதை இப்ப கேட்காதீங்க சார். அடுத்தது ஒன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல, இந்த தேர்தல் ஒரு நாள் கடந்த பாராளுமன்ற தேர்தல் கூட நான் தேர்தல் நிக்கலங்க. நான் சட்டமன்ற தேர்தல் கூட நான் நிக்கலங்க. அதிமுக கூட இருந்தெல்லாம் நான் வெளியே. ஒரு நிமிஷம், நான் அம்மாவுடைய வேண்டுகோளுக்கு இணங்க காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டி தேர்தலுக்கு முன்னால் பாராளுமன்ற தேர்தல் 7 கட்சி கூட்டணி வைத்து கலைஞர் மாபெரும் வெற்றி அடைந்த சூழ்நிலையில் காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டி இடைத்தேர்தலுக்கு அம்மாவின் அழைப்பின் பேரில் சென்று நான் தேர்தல் களத்தில் பேசினேன். அவ்வளவுதான். அடுத்தது புதுக்கோட்டை தேர்தல், திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தேர்தலில் இடைத்தேர்தலில் போட்டியிடாத போது திரு விஜயகாந்த் அவர்கள் அங்கே விஜயகாந்த் அவருடைய கட்சி போட்டியிட்ட போது அதிமுகவின் அழைப்பின் பேரில் அங்க போய் பேசியிருக்கேன். அவ்வளவுதான். இதை தவிர இருங்க சார் கேட்கறதுக்கு பதில் சொல்றேன், அப்புறம் பேசுங்க. அதனால நான் அதிமுகவோட கூட்டணியில போய் இருந்து அதிமுக கூட்டணியில் இருந்து ஒரு எம்எல்ஏ சீட்டோ எம்பி சீட்டோ என் கவுன்சிலர் சீட்டோ வாங்கின கட்சி கூட்டணியா நான் இருந்தது இல்லை என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், நான் திரும்ப உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்னைக்கு உள்ள இந்த பிரச்சனை குறித்து மட்டும் நீங்கள் எதை நோக்கி இல்ல, இன்னைக்கு நான் இது குறித்து தான் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு தான் சந்திச்சேன். இதை குறித்த எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்லிட்டேன். நான் இன்னொன்னு, நான் இங்க என்ன குருவாயூர் ஜோதிடர் என்று சொல்லிவிட்டு கட்டம் சொல்ல வந்தேன். நான் ஏதாவது நான் தான் சொல்றேன், கட்டத்தை பத்தி நான் அன்னைக்கு தீர்ப்பு வந்த ஒரு காலகட்டம், இது ஒரு காலகட்டம். இந்த கட்டம் ஏன் மாறுகிறது என்பதற்கு மட்டும் ஒரு விளக்கத்தை சொன்னேன் சார். இந்த கேள்வி திரும்ப சொல்றேன், மன்னிக்கணும் நண்பா. இந்த அம்மாவுடைய தீர்ப்பு குறித்து நான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அறிக்கை நீர்த்து போகக்கூடிய அளவுக்கு, அடுத்தது என் மகனை பத்தி கேட்பீங்க, இது தேவையில்லாத விஷயம். அதுக்கு மீண்டும் நான் ஒரு பத்திரிகையாளரை சந்திக்கிறேன். அது மட்டும்தான் சாலை சிறந்தது.